வணக்கம் நண்பர்களே. 2026 மேஷ ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்திருந்தாலும் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசி என்பது அதாவது ராசி மண்டலங்கள்ல முதல் ராசி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியோட தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் அக்னி தத்துவம், அதாவது நெருப்பு. பஞ்சபூத தத்துவங்கள்ல இது நெருப்பு தத்துவத்தை கொண்டது. அதே மாதிரி இந்த மேஷ ராசியோட தன்மை என்று சொன்னால் அதாவது சர ராசி என்று சொல்வார்கள். சரம் என்றால் நகரக்கூடிய இயங்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த ராசிக்கு உண்டான நிறம் என்று எடுத்துக்கொண்டால் சிவப்பு, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, இளம் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறங்கள். அதுக்கடுத்தது இந்த ராசிக்கு உண்டான அதிபதி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொன்னால் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதங்கள். இந்த ராசியோட தன்மை என்னன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிதான் இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இந்த மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில எப்படி இருக்குன்னா இந்த ராசிக்கு பாதகாதிபதி என்று சொன்னால் அது சனி பகவான். அதாவது 10-11 கூடைய அந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இப்ப 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அதாவது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வரக்குள்ள உங்களுக்கு அயனம் என்றால் பயணம். நீங்கள் எந்த விஷயத்துல எடுத்தாலும் உங்களுக்கு அலைச்சல்களாகவும் உங்களுக்கு அந்த வேலை முடியாமல் இருப்பதாகவும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் சிரமங்கள் ஏற்படுவதாகவும் இருக்கும். அதே மாதிரி சயனம் அப்படி என்று சொன்னால் தூக்கம். கண்டிப்பா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். ஏதாச்சும் ஒன்று நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் நீங்கள். அதுக்கு அடுத்தது சுகம் என்று சொன்னால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன உளைச்சல் சில நேரங்கள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பண விஷயத்திலையும் சரி, நீங்க மற்றவங்க கிட்ட பேசக்கூடியவும் சரிங்க, இது கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிக எச்சரிக்கையாக செயல்பட்டால் அவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. ஆகவே பொறுமையும் நிதானத்தோடும்